I would like to say, none of us, nobody would be beginning or ending a particular year with such thought that we will quit in between. நம்ம ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கவோ முடிக்கவோ இந்த ஒரு காரியத்தை நான் விட்டு விடுவேன், இல்லை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பது கஷ்டம். Exactly, like, we will just leave it again that I want to try, like I will just immediately quit. With that type of a thinking, we don't start anything new. ஒரு வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த காரியத்தை நான் விட்டு விடுவேன், இல்லை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த வருஷத்தையும் நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். Yeah, we all want to finish every year well. நம்ம ஒவ்வொரு வருடத்தையும் நன்றாக முடிக்க வேண்டும் என்றே நாம் விருப்பப்படுவோம். It's not only about an year, it's also about our life. We all want to finish our life, that course of life also really well. நம்ம ஒரு வருஷத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கூட நல்லபடியாக நாம் முடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். So there is a Bible verse which is connected to this, that is from 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 7 and 8. 2 Timothy chapter 4 verse 7 especially. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம் மற்றும் 8 வசனம். Yeah, mainly 7, and this reads like this. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith, Apostle Paul says. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். And when I was reading this particular Bible words, and I saw something which is very specific there. I have fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன் என்பதை நான் வாசிக்கும் பொழுது அது என்னை மீண்டுமாக அதை நினைவுபடுத்தியது. Yeah, this is not any fight that we will have in our daily living. It is the good fight. It's a particular one. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் அல்லது இந்த போராட்டம் வரும்பொழுது பொதுவான போராட்டம் அல்ல, ஒரு நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். And I believe that that is for the cause of gospel, the fight for the cause of gospel. அந்த போராட்டம் எதற்கு என்றால் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதிலே வருகிற போராட்டம். The second part says that I have finished the race. இரண்டாவதாக ஓட்டத்தை முடித்தேன், அந்த ஓட்டத்தை முடித்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். And this is also not I have finished a race, it's not a race, it's the race, a particular race that Paul is talking about. ஏதோ ஒரு ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லவில்லை, இங்கே நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். That is again to run on the track for Jesus. அந்த ஓடும் தளத்திலே ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்கிற ஓட்டத்தை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார். And the third part, I have kept the faith. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்பதாக குறிப்பிடுகிறார். The faith, which faith? The faith that all of us should have in the life, death and the resurrection of our Lord Jesus Christ. எப்படிப்பட்டதான விசுவாசம் என்றால், மரித்து உயிரோடு எழும்பிய இயேசு கிறிஸ்துவின் மேலான விசுவாசத்தை குறித்ததாக இங்கே கூறப்பட்டு இருக்கிறது. So Paul says that he has finished that race, he has kept that faith, and he has fought that good fight. இங்கே பவுல் எப்படிப்பட்ட போராட்டத்தை குறிப்பிடுகிறார் என்றால், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளான விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்பதாக இங்கே குறிப்பிடுகிறார். Is it easy for any of us to finish this fight that well? நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியுமா? Whether we will be, now like we have come to the last day of this year, whether we will be able to say that we have fought such a fight, a good fight, whether we have finished that race and we kept our faith that strongly. நாம் இந்த கடைசி நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கூட நாம் சொல்ல முடியுமா, இப்படிப்பட்ட நல்ல போராட்டத்தை இந்த வருடத்திலே நாம் போராடினோம், நல்ல ஓட்டத்தை நாம் முடித்தோம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டோம் என்பதாக நம்மால் கூற முடியுமா? Many of us, or like all of us, have such a desire that is there, but many times we fail because we don't take this race that seriously. நாம் அனைவருக்கும் இப்படிப்பட்டதாக சொல்ல வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்ல முடியவில்லை.
Before I get into the message, I would like to bring to you two important realities about finishing well. செய்திக்கு செல்வதற்கு முன்பாக இரண்டு முக்கியமான கருத்துக்களை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நல்ல போராட்டத்தை போராடுவது மற்றும் ஓட்டத்தை எப்படி முடிப்பது என்பதை குறித்ததானது. Many a times we are not able to finish our race successfully, this Christian faith race successfully, because pride develops in us very easily. பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டு வருவதன் காரணமாக நம்மால் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட நல்ல போராட்டத்தை போராடி முடிப்பதற்கு முடியாமல் போய்விடுகிறது. So we need to die to self regularly. நாம் சுயத்திற்கு மரித்தவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். Many of us think that finishing a race successfully is happening automatically, but it doesn't happen automatically. நாம் அநேக நேரங்களிலே ஓட்டத்தை முடிப்பது தானாக முடிந்துவிடும், ஆட்டோமேட்டிக்காக முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அப்படியாக முடிக்கப்படுவது இல்லை. Many of us believe and trust on our ability so much, and many a times we even exaggerate our own skills that we don't realize that there is a God who is enabling us. There is somebody who is working in and through us. It's not our own might. அநேக நேரங்களிலே இந்த ஓட்டத்தை முடிப்பது நமக்கு உண்டான பலத்தினாலே, நமக்கு உண்டான தாளந்துகளினாலே இதை செய்து முடிக்கலாம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நமக்கு மேலாக இருக்கிற கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை, நல்ல தாளந்துகளை, நல்ல முயற்சிகளை கொடுத்து நம்மை முடிக்க வைக்கிறவராக காணப்படுகிறார். Many a times even we don't remember that there is somebody who is so powerful like Satan, who is also there and who is always behind us to trap us. அநேக நேரங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த சாத்தானும் கூட, சத்ருவும் கூட நாம் செய்ய நினைப்பதை தடுப்பதற்காக அநேக நேரங்களிலே நம் பின்னாடியே காத்து கொண்டு இருக்கிறான். And many a times we fall so easily as a prey to him and we fail. அநேக நேரங்களிலே அவன் விரிக்கிற வலையிலே நாம் இரையாக விழுந்து அவன் செய்ய நினைப்பதை செய்துவிட நாம் விட்டு விடுகிறோம். There is a Bible verse in Proverbs 18:12. It says, "Before his downfall, a man's heart is proud, but humility comes before honor." Proverbs 18:12. நீதிமொழிகள் 18:12 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. So it says that before our fall, pride comes. ஒரு மனிதனின் அழிவுக்கு முன்பாக வருவது பெருமை அல்லது இருமாப்பு. So one of the reasons, one of the factors for us, that is hindering us to finish this race well is pride. இந்த ஓட்டத்தை சரியாக நன்றாக ஓடி முடிப்பதற்கு தடையாக இருக்கிற முக்கியமான காரணி என்னவென்றால் பெருமை. This is reality number 1 about finishing well, and now reality number 2 about finishing well. சரியாக முடிப்பதற்கு இரண்டு காரணிகளை பார்க்கிறோம். முதலாவது பெருமை, இரண்டாவது என்ன என்பதை நாம் பார்ப்போம். Many of us also would have seen that many of those so-called famous Christian leaders, they haven't finished their races well. கிறிஸ்தவ தலைவர்கள் என்று கருதப்படுகிற அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை சரியாக முடிக்காதவர்களாகவும் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். We have known many such top Christian leaders. அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் கூட இந்த சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாமல் கடந்து போயிருக்கிறார்கள். Bible also talks about King Solomon. சாலமோன் ராஜாவை குறித்து கூட வேதாகமம் சரியாக குறிப்பிட்டு இருக்கிறது. Maybe he was the wisest ever to live on the earth. இந்த உலகத்திலே அதிக ஞானவானாக வாழ்ந்த ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அது சாலமோனை தான் நாம் குறிப்பிட முடியும். But he himself has failed miserably many times. ஆனால் அவரே கூட தன்னுடைய வாழ்க்கையை சரியாக ஓடி முடிக்காமல் தவறிவிட்டார். He talks in Ecclesiastes 12:13 about fear of God. Fear God and keep his commandments. பிரசங்கி 12:13 கூட நாம் வாசிக்கிறோம். Fear God and keep his commandments. And the second part of காரியத்தின் Ecclesiastes 12:13, the second part. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்,
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. We know Ecclesiastes is written by him. இந்த பிரசங்கி சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்ட என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But we know that many times he did not keep up God's command. ஆனால் அநேக நேரங்களிலே அவர் ஆண்டவரின் கட்டளையை கைக்கொள்ளாமல் தவறிவிட்டார். He wrote Proverbs. அவரே நீதிமொழிகளும் எழுதினார். And we know that the Proverbs help us in our wise living, godly living. நீதிமொழிகள் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு, ஞானமாக வாழ்வதற்கு அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். But the writer of Proverbs, King Solomon, he himself failed so many times on his moral standing. ஆனால் அதை எழுதிய சாலமோன் ராஜாவோ அதை கடைபிடிக்க தவறிவிட்டார். Many times it's all happening because we fail to be vigilant and we don't depend on God's grace. We think that we can do it on our own might. அநேக நேரங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆண்டவருடைய பலத்தின் மேல் சார்ந்து கொள்ளாமல் நாம் இருப்பதே இதற்கு காரணமாக காணப்படுகிறது. So two realities about finishing well. One, pride is an issue, and second, let's also learn from others. Many of the so-called Christian leaders have failed, which means we can even easily fail. இரண்டு முக்கியமான காரணிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, நாம் சரியாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு முடியாமல் இருக்கிற காரணம் பெருமை. இரண்டாவது, அநேக தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களும் தங்களுடைய சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். So that's a big warning for each of us. ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகிறது. I will try to finish as quickly as possible. 6 points, 6 commitments that we can make at the end of this year, today the last day, or when we begin the new year tomorrow. 6 commitments that we can make which will help us to finish well. 6 முக்கியமான குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். The first point is spend a lot of time in God's word. All these points are very simple, very easy. The only thing is many of us, most of us, including me, we don't practice. So the point number 1 is, commitment number 1 is spend a lot of time in God's word. ஆண்டவருடைய வார்த்தையிலே அதிகமாக நாம் நேரத்தை செலவழிப்பதே முதலாவது குறிப்பாக நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is one of the greatest commands God gave to Joshua when he was about to lead his people. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த முக்கியமான கட்டளைகளிலே ஒன்றாக இது கருதப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே காத்திருப்பது அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது. And we know that is again similar, a big command that is given to us. This is given in Joshua chapter 1:8. Joshua 1:8. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இதை காண முடிகிறது. Do not let this book of the law depart from your mouth. Meditate on it day and night, so that you will be careful to do everything written in it. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். This is a command that God gave directly to Joshua. இந்த கட்டளை கர்த்தர் யோசுவாவுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை. He says this book of law should never be departed from you. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன்னிலிருந்து விலகாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள் என்கிறார். Meditate on it day and night. Day and night. இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்க சொல்லி இருக்கிறார். So there is no time when Joshua could be away from it, day and night. யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு நேரம் பிரிந்திருக்க முடியாத அளவுக்கு இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்க சொல்லி அழைக்கிறார். What is the benefit that Joshua will have if he follows like that? இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக யோசுவாவுக்கு கிடைக்க இருக்கிற நன்மை என்ன? Then he says that he will be able to discharge, he will be able to practice everything that is mentioned in the book of law. அப்படி செய்யும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிற அனைத்தையும் அவரால் கடைபிடிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். So if we need to follow everything that is given in this Bible, what do we need to do? நாம் இந்த வேதாகம புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் கவனமாய் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Let's not keep it away. நாம் இதை
தள்ளி வைத்து விட வேண்டாம். Let's meditate on it day and night. இரவும் பகலும் இதை தியானிக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். Then we will be able to practice everything that is mentioned here. அப்பொழுது இதிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் உங்களாலும் என்னாலும் கடைபிடிக்க முடியும். Then we will be able to finish our race well. அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நிச்சயமாகவே நல்ல போராட்டமாக நல்ல ஓட்டமாக ஓடி முடிக்க முடியும். But if I am asking to myself this question, how much of my time is spent on this? ஆனால் இப்பொழுது நான் எவ்வளவு நேரம் வேதத்திலே தியானிக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டால், And I will admit that I have failed miserably. நான் உங்கள் மத்தியிலே நான் ஒத்துக்கொள்வேன், நான் அதை சரியாக செய்யவில்லை என்று. So when we are finishing this year, when we are starting a new year, let's make this commitment that we will spend time meditating on the word of God. நாம் இந்த வருடத்தை முடிக்க இருக்கிற இந்த நிலையிலே ஆண்டவருடைய வேதத்தை நாம் சரியாக தியானிப்போம் என்று ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்கிறவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். Quickly, point number 2, leave no room for our flesh to act. Leave no room for our flesh to act. உங்களுடைய மாம்சம் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கும்படி உங்களை அழைக்கிறேன். Romans 13:14. Romans 13:14. ரோமர் 13:14 வசனம். Clothe yourself with the Lord Jesus Christ and do not think about how to gratify the desires of the sinful nature. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். How will we be able to finish our race well? நாம் எவ்வாறு இந்த நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் என்றால், we need to clothe ourselves with the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். And we shouldn't be giving space for our flesh to get gratified. நம்முடைய மாம்சம் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளாதவண்ணம் நாம் பார்த்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். And we know that we live in this world where a lot of distractions are present. இந்த உலகத்திலே நாம் வாழும் உலகத்திலே அநேக காரியங்கள் நம்மை ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதிலிருந்து வேறு பக்கமாக திருப்ப ஆயத்தமாக இருக்கிறது. And it's very easy for us to get entangled in each of those worldly pleasures. இந்த உலக சிற்றின்பங்களிலே நாம் சிக்கிக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் இழுத்து கொண்டு இருக்கிறது. One mobile phone that we have is more than sufficiently enough for us to be doing everything that is disliked by God. நம் கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் மாத்திரமே போதும் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எல்லா காரியத்தையும் செய்ய அது மாத்திரமே போதும். Sometimes the places that we visit, sometimes the things that we like, all these can be distractors. அநேக நேரங்களிலே சில மக்களின் மூலமாக சில காரியங்களை நாம் விருப்பமோடு செய்வதன் மூலமாக நாம் சில இடங்களுக்கு செல்வதன் மூலமாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வதற்கு நாம் முற்படுகிறோம். As Paul says in Romans 13:14, let's clothe ourselves with Jesus Christ. எப்படி பவுல் அப்போஸ்தலன் ரோமர்லே சொல்லுகிறாரோ அதே வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரித்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். Let Jesus act as a cover for each of us that we will be keeping ourselves away from fleshly desires. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சர்வாயுத வர்க்கமாக அல்லது ஒரு மேலாடையாக இருந்து இந்த உலக சிற்றின்பங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பை மாற்றுகிறவராக காணப்பட அழைப்போம். The third commitment that we need to make is about our thought process. மூன்றாவது முக்கிய காரணியாக நாம் சிந்திக்க இருப்பது என்னவென்றால் நம்முடைய நினைவாற்றல், நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். Our thoughts must be biblical and pure. நம்முடைய சிந்தனை வேதாகமத்தை குறித்ததாகவும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததாகவும் காணப்பட வேண்டும். I would like to read a verse that's from 2 Corinthians chapter 10, the second 5, the second part of verse 5. 2 Corinthians chapter 10, verse 5, the second part. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 5 இரண்டாவது பாகம். Paul writes like this, and we take captive every thought to make it obedient to Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறோம் என்று எழுதுகிறார். What do we need to do with our thoughts? நம்முடைய சிந்தனையை அல்லது எண்ணத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? We should take control of our thoughts. நாம் நம்முடைய சிந்தனை அல்லது எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். And we should make our thoughts to be obedient to Christ. எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்
கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். If we think about, if we analyze and filter the thought process that is there, we know many a times, if not most of the times, our thoughts are wrong. அநேக நேரங்களிலே நாம் எப்படிப்பட்ட சிந்தனை அல்லது எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறோம் என்று நாம் கவனித்து பார்த்தோமே என்றால் அது அநேக நேரங்களிலே தவறான சிந்தனைகளாகவே காணப்படுகிறது. Many a times our thoughts, our brain is filled with evil thoughts, lot of fleshly desires, and a lot of things that are wrong. அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனையில் வருகிற எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் மோசமானதாக, பொல்லாததாக, உலக சிற்றின்பங்களை குறித்ததானதாகவே காணப்படுகிறது. What do we need to do? நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? As Paul says, I will read that once again. We take captive, which means we take control of every thought to make it obedient to Christ. What do we need to do? We should have control over our thoughts. நாம் எப்படி நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எந்த எண்ணத்தையும் எந்த சிந்தனையையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சிறைப்படுத்த வேண்டும். அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். Okay, so let's desire, let's try prayerfully to have only such thoughts in our minds that are pleasing to the Lord. ஜெபத்தோடு நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனையும் ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். Many a times we don't even realize that we have so many such type of evil thoughts in our minds. அநேக நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வது கூட இல்லை. நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய சிந்தனைகளே அநேக உலக பிரகாரமான மாம்ச இச்சைக்குரிய காரியங்கள் நம்முடைய சிந்தனையிலே படிந்திருக்கிறது. So let's fill our thoughts with biblical and pure ideas. நம்முடைய சிந்தனையை வேதாகமத்தை குறித்ததான அறிவினாலும் ஆவிக்குரிய விஷயத்தின் அறிவினாலும் அதை நாம் நிரப்ப அழைக்கப்படுகிறோம். Commitment number 4. Pray for a humble spirit. நான்காவதான முக்கியமான காரியம் Pray for a humble spirit. தாழ்மையான ஆவி அல்லது தாழ்மையான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And Paul is giving us a warning about it in 1 Corinthians 10:12. 1 Corinthians 10:12. 1 கொரிந்தியர் 10:12 பவுலப்போஸ்தலர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனத்தை இங்கே கூறுகிறார். It's known to all of us. So if you think you are standing firm, be careful that you don't fall. 1 கொரிந்தியர் 10:12. 10:12. ஓகே, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். And I know that most of us have this because it's that is there inbuilt in us, and many a times all of us think that, or many of us, most of us think that we manage all those things on our own merit. அநேக நேரங்களிலே நம்மால் செய்ய முடியும், நான் நிற்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள்ளாக அநேக நேரங்களிலே காணப்படுகிறது. என்னால் அதை செய்ய முடியும் என்று அநேக நேரங்களில் நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். That is why we Christians shouldn't be agreeing with and complying with this world philosophy which says that you can do it. இந்த உலக சித்தாந்தங்கள் அநேக நேரங்களில் எப்படி சொல்லுகிறது என்றால் உன்னால் முடியும் தம்பி என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் சார்ந்து கொள்ளாமல் கிறிஸ்தவர்கள் நாம் வேதத்திலே சார்ந்திருக்க வேண்டும். So when we are humble in spirit, when we humble ourselves, we will be able to realize and tell the Lord that, Lord, I cannot do it on my own, but I will do it if you strengthen me. நம்முடைய பலத்தினாலே செய்ய முடியும் என்பதை சொல்லாமல் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது, அப்பா நாங்கள் உம்முடைய பலத்திலே எங்களால் இதை செய்ய முடியும் என்பதை நாம் அறிக்கை செய்ய அது ஏதுவாக இருக்கும். That was one of the reasons when I shared my testimony, I said that like a lot of things that have come to me are undeserving things. அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற இந்த ஸ்லாக்கியங்களுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதை அந்த சாட்சியின் நேரத்திலே கூட உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களாலே நன்மைகளாலே நம்மை நிரப்புகிறார். There is one more verse, that is James chapter 4:6. James 4:6. யாக்கோபு 4:6 வசனம். God opposes the proud but gives grace to the humble. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் James 4:6. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். So if we need the grace of our Lord, what we need to do, what we should have, a humble spirit. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டுமென்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். We will never be able to lead a successful Christian life without this. இந்த தாழ்மை இல்லாவிட்டால் நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினம். If there is one quality that is desirous of each of us as Christians to finish our race well, that is a humble spirit. Let's desire that. ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் ஒரு கிறிஸ்தவனாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் தாழ்மை என்கிற அந்த குணத்தை ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். Commitment number 5, build godly relationships. ஐந்தாவது காரணி, ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை இன்னும் அதிகமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். Okay. Proverbs 27:17. Proverbs 27:17. நீதிமொழிகள் 27:17 வசனம். As iron sharpens iron, so one man sharpens another. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். Yeah, so by building godly relationships, I was mainly meaning the relationship that we will have, godly relationship with our fellow brothers and sisters or with our family. கடவுளோடு உள்ள அந்த உறவை நாம் மேம்படுத்தும் பொழுது நம்மோடு கூட உள்ள சகோதரர்களோடு அல்லது நம்மோடு கூட உள்ளவர்களோடு அந்த உறவை மேம்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். If we are married couples, maybe we can make our spouse as our accountability partner. ஒருவேளை திருமணமானவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய கூட இருக்கிற கணவனோ அல்லது மனைவியோடு கூட உள்ள உறவை மேம்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். So there could be a spiritual oneness between the two. உங்கள் இருவருக்கும் இடையிலே ஆவிக்குரிய ஒருமனப்பாட்டை ஆண்டவர் கட்டளையிடுவார். Such type of discussions with the wife or husband on our Christian faith life. கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து கணவனும் மனைவியும் கலந்துரையாடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண முடியும். Let our wives correct us and let's correct our wives divinely. தெய்வீகமாக அல்லது ஆவிக்குரிய விஷயமாக கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் திருத்துவதற்கு அல்லது சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். And if we are unmarried, we have a lot of brothers and sisters in our fellowship. ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர், அதாவது திருமணமாகாத நண்பர்களோடு நீங்கள் ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளலாம். And let's talk to them and let's tell them that like I'm accountable to you and please correct me when I go wrong. And let's also correct others prayerfully, biblically, when others are wrong, wherever possible. ஒருவரோடு ஒரு நாம் பேசிக்கொள்ளும் பொழுது நாம் தவறும் போது அவர்கள் நம்மை திருத்தவும், மற்றவர்கள் தவறும் பொழுது நாம் அவர்களை திருத்தவும் வேதாகமத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய விதத்திலே ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த முடியும். So let's all try to build this type of godly relationships in our church so that we will be able to run better. நம்முடைய சபையிலே கூட ஒருவரை ஒருவர் நாம் இந்த விதமாக இந்த உறவிலே நாம் மேம்படும் பொழுது ஒன்றாக சேர்ந்து இந்த சபையை கட்டுவதிலே அந்த உறவிலே ஆண்டவரோடு இருப்பது போல ஒருவரோடு ஒருவர் உறவிலே இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். I know this is not that easy. I know this is little tricky. We have heard this message many times before also. Let's try. இது மிகவும் பேசுவதற்கு சுலபமாக காணப்படலாம். அநேக செய்திகளிலே நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இது கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமானது. ஆனால் ஆண்டவருடைய பலத்தோடு நாம் இதை செய்வதற்கு முற்படுவோம். And I have heard many people, many good believers testifying that they were mentored by, they were molded by their church leaders, Christian leaders in the church and elsewhere. அநேக சபைகளிலே நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட உறவுகள் மேம்படுவதற்கு அந்த சபையின் ஊழியரோ அல்லது அந்த சபையின் ஆயர்களோ அவர்களை வழி நடத்தி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். And commitment number 6, walk in the fear of the Lord. ஆறாவது முக்கியமான காரணி என்னவென்றால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் நடக்க வேண்டும். Proverbs 8:13. Proverbs 8:13. நீதிமொழிகள் 8:13.
To fear the Lord is to hate evil. I hate pride and arrogance, evil behavior and perverse speech. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். So to fear the Lord is to hate evil, number one. தீமையை வெறுப்பது முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். Hating pride and arrogance. பெருமையையும் அகந்தையையும் வெறுப்பது. And hating evil behavior and perverse speech. தீய வழியையும் புரட்டு வாயையும் வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். Do we really hate evil? நாம் உண்மையாகவே இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை நாம் வெறுக்கிறோமா? Are we proud and arrogant? Most of the times we are. நாம் பெருமையோடும் அகந்தையோடும் காணப்படுகிறோமா? ஆம், சில நேரங்களிலே அப்படிதான் நாம் இருக்கிறோம். And many times our behaviors are evil. அநேக நேரங்களிலே பொல்லாத காரியங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். And we speak perversely. அநேக நேரங்களிலே நம் புரட்டு வாயை உடையவர்களாக தவறான காரியங்களை பேசுகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். But many of us are good people in front of others. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் மிகவும் நல்லவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறோம். This is connected to the thought process. Like if somebody else is able to read my mind and know all my thoughts, my goodness, I know that person is never going to respect me again. ஒருவேளை என்னுடைய சிந்தனையில் ஏற்படுகிற எல்லா நினைவுகளையும் எண்ணங்களையும் மற்ற ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நிஜமாகவே அவர்கள் ஒருபோதும் என்னை மதிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் என்னுடைய சிந்தனை அவ்வளவு பொல்லாததாக காணப்படுகிறது. So when I say when we need to walk in the fear of the Lord, நான் ஆண்டவருடைய பயத்திலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது I need to assume that when I am walking, who is walking along with me? Jesus is walking along with. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் நடக்கிறோம் என்று தனியாக நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. So whatever I am speaking, he is hearing, standing next to me. நம் அருகாமையிலே, நம்முடைய மிகவும் அருகாமையிலே இருந்து நாம் பேசுகிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். And whatever I am seeing and watching, he is seeing me, standing next to me. நாம் பார்க்கிற எல்லா காரியங்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். This is like, Jesus, when I turn to see something which is not good, Jesus who is walking close to me, turning my head away from that. ஒருவேளை நாம் பார்க்கக்கூடாத காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருப்போமே என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட நடக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையை அதிலிருந்து திருப்புகிறவராக காணப்படுகிறார். This is when I want to say something which is not good, Jesus trying to close my mouth, so you don't. ஒருவேளை நான் பேசக்கூடாத காரியத்தை பேச முற்படும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடப்பாரே என்றால் நம்முடைய வாயை அவர் அடைக்கிறவராக காணப்படுவார். This is how when I think something which is not right, Jesus knocking on my head, say you stop. இதே போல ஆண்டவருக்கு பிடிக்காத எண்ணத்தை நாம் நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கூட நடப்பாரே என்று சொன்னால் நம்முடைய தலையை தொட்டு இதை நீ சிந்திக்காதே என்று சொல்லுகிறவராக காணப்படுகிறார். Yeah, walking in the fear of the Lord is this realization that our Lord is all around us. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடக்கிறது என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானார் பார்க்கிறதையும் பேசுகிறதையும் நாம் சிந்திக்கிறதையும் கட்டுப்படுத்துகிறவராக காணப்படுவார். And I know there are many more commitments that we can make to finish our race well. இன்னும் அநேக கருத்துக்களை காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். நாம் எவ்வாறு நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிப்பது என்பதை குறித்து. And before I finish, I will just recall only the headings. Commitment number 1, spend a lot of time in God's word. ஆண்டவருடைய வேதத்திலே உங்களுடைய அதிகமான நேரத்தை செலவிடும்போதே முதலாவது காரியமாக இருக்க வேண்டும். இதுவே முதலாம் குறிப்பு. Commitment number 2, leave no room for our flesh to act. இரண்டாவதாக நம்முடைய மாம்சம் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். Commitment number 3, maintain a biblical and pure thought process. விசுவாசத்துக்குரிய அல்லது வேதாகமத்திலே வேத அறிவிலே நடப்பதை Maintain a biblical and a pure thought process. ஒரு பரிசுத்தமான சிந்தனையை நாம்
அல்லது வேதாகமத்தை குறித்ததான சிந்தனையே நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதே மூன்றாவது குறிப்பு. Commitment number 4, pray for a humble spirit. தாழ்மையுள்ள இருதயத்திற்காக, தாழ்மையுள்ள ஆவிக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். Commitment number 5, build godly relationships. ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நாம் இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதே ஐந்தாவது குறிப்பு. Commitment number 6, walk in the fear of the Lord. ஆறாவது குறிப்பாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். When we do all these, our Lord will help us to finish our race well. இவை எல்லாவற்றையும் நாம் செய்வோமே என்றால் நம்முடைய ஓட்டத்தை நல்ல ஓட்டமாக முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். Then we also will try to tell, at least we will try to tell, as Paul said in 2 Timothy 4:7. 2 தீமோத்தேயு 4:7 பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல, I have fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished the race. ஓட்டத்தை முடித்தேன். And I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். What is the benefit? 8. அதன் விளைவாக வருகிற நன்மை என்ன? When we do this, what is awaiting us? இதை செய்யும் பொழுது நமக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை பார்ப்போம். We will be also able to say along with Paul, நாம் பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், now there is in store for me நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் the crown of righteousness, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, which the Lord the righteous judge will award to me on that day. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். Paul says that he is waiting for that crown of righteousness. பவுல் அப்போஸ்தலர் நீதியின் கிரீடத்துக்காக காத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். And he knows that he will receive it for sure. அவருக்கு தெரியும் நிச்சயமாக அதை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை. But there is a comforting message to all of us. ஆனால் உங்களுக்கும் எனக்குமான செய்தி, சரியான நல்ல செய்தி என்னவென்றால், and Paul says, and not only to me but also to all who have longed for his appearing. அந்த நல்ல செய்தி என்னவென்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவது எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று குறிப்பிடுகிறார். And all of us can await it. நாம் அனைவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். We need to finish this race well. இந்த ஓட்டத்தை நாம் நல்லபடியாக ஓடி முடிக்க வேண்டும். So let's try to keep up those 6 commitments and many more that are there known to us for finishing well. இந்த 6 குறிப்புகளை மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். இவையை நாம் காத்துக்கொண்டு ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. If not this year, because too late, at least in the next year, let our Lord help us. ஒருவேளை இந்த வருடத்திலே நாம் முடிக்க முடியாமல் போயிருக்கலாம், ஏனென்றால் ஏற்கனவே 31ஆம் தேதி ஆகிவிட்டது. ஆனால் அடுத்த புதிய வருடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. May God bless us. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.